இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35 ஒரு சோம்பேறி மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய உணவுக்காக எப்போதும் எளிய வழியை தேடுவான். ஒரு நாள் அவன் சாப்பிட ஏதாவது தேடிக்கொண்டிருந்த போது பழ பண்ணையை பார்த்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். காவலுக்கு யாரும் இருப்பது போல தெரியவில்லை. எனவே விரைவாக பழங்களை திருட முடிவு செய்தான். ஆனால் அவன் மரத்தில் ஏற ஆரம்பித்தவுடன் தோட்டக்காரன் அவனை பார்த்து அவனை பிடிக்க ஓடி வந்தான். சோம்பேறி தோட்டக்காரன் தடியுடன் வருவதை கண்டதும் பயந்து அருகில் உள்ள காட்டை நோக்கி ஓடினான். தப்பித்துக் கொண்டான். அவ்வாறு காட்டில் நடந்து செல்லும் போது ஒரு அற்புதமான காட்சியை கண்டான். ஒரு நரி இருந்தது. அதற்கு 2 கால்கள் மட்டுமே இருந்தன. ஆனாலும் அது மகிழ்ச்சியோடு இருந்தது. சோம்பேறி மனிதன் நினைத்தான், இந்த நரி எப்படி இத்தகைய நிலையில் உயிரோடு இருக்க முடியும்? அது எப்படி தன் உணவை பெற்றுக்கொள்ளும்? நரியால் ஓட முடியாது. அது எப்படி மற்ற விலங்குகளின் அச்சுறுத்தலில் இருந்து தன்னை உயிரோடு காத்துக்கொள்ள முடியும் என நினைத்தான். அவ்வாறு நினைத்து கொண்டு இருக்கும் போதே சிங்கம் ஒன்று வாயில் இறைச்சி துண்டுடன் நரியை நோக்கி வருவதை கண்டான். சிங்கத்தை கண்ட எல்லா விலங்குகளும் ஓடிவிட்டன. சோம்பேறி மனிதன் தன்னை காத்துக்கொள்ள மரத்தின் மீது ஏறினான். ஆனால் நரி அங்கேயே இருந்தது. தன் 2 கால்களால் நரியால் ஓட முடியாது. ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் சோம்பேறியை ஆச்சரியப்படுத்தியது. தன்னுடைய வாயில் இருந்த இறைச்சி துண்டுகளை சிங்கம் நரிக்கு கொடுத்தது. நரி போஷிக்கப்பட்ட விதத்தை பார்த்த சோம்பேறி தன்னையும் ஆண்டவர் அவ்வாறு போஷிப்பார் என்று நினைத்து சாலையோரம் இருந்த ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து சாலையை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் 2 நாட்களாகியும் ஒருவரும் அவனுக்கு உணவளிக்கவில்லை. அவனால் பசி தாங்க முடியாமல் நடக்க ஆரம்பித்தான். வழியில் ஒரு ஞானியை பார்த்தான். ஞானியிடம் நடந்த அனைத்தையும் விவரித்தான். ஞானி முதலில் அவனுக்கு கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுத்தார். அதை உண்ட சோம்பேறி, ஞானியே, முடங்கிய நரிக்கு ஆண்டவர் கருணை காட்டியிருந்தார். ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கொடூரமாக இருந்தார் என்று கேட்டான். புன்னகைத்த ஞானி, தேவனுடைய திட்டத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் உன்னை நரியை போல இருக்க விரும்பவில்லை, நீ சிங்கத்தை போல இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீ உதவியாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட தேவ சித்தத்தை அநேக வேளைகளில் தவறாக புரிந்து கொள்கிறோம். நமக்கு கீழான நிலையில் காணப்படும் பலரை நாம் காணும் போது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடத்துகிறார் என எண்ணி தேவனை துதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என கூறுகிறார். மேலும் அவர் உலகத்தின் செல்வத்தை இச்சிக்கவில்லை, அழிந்து போகும் உலகத்தின் செல்வத்தை வெறுத்தார். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்பதற்கேற்ப தனக்கு தேவையானதை விட அதிகம் பெற்றுக்கொண்ட போதிலும் தன்னுடன் இருந்த மற்றவர்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்தினார். மேலும் சோம்பேறியாக செயலற்று கர்த்தரின் வருகைக்காக வெறுமனே காத்திருக்கும் எந்த கிறிஸ்தவனோடும் பவுல் ஒத்து போகவில்லை. ஏனெனில் சோம்பேறியின் வீடு வறுமையினாலும் மனச்சோர்வினாலும் அழிந்து போகும். அப்பிரியமானவர்களே, நாமும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நம்மால் இயன்றவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம் கரங்களால் உதவுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்போ ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல அப்பா, எங்களுக்கு கீழாக எத்தனையோ பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வறுமை நிலையில் காணப்படுகிறார்கள் அப்பா. அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களுடைய கரங்களால் தாங்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே நீர் எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய நேரம், பணம் இவற்றை ஆண்டவரே எளியவர்களுக்காக ஆண்டவரே செலவு செய்யக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.